இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வேற எந்த நாட்டிலையும் இந்தியை ஏற்றுக்கல யார் ஒருத்தரும். ஆனால் உலகத்தினுடைய பாதி நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. ஆனால் இந்த மதத்தின் பேராக மக்களை பிரித்து நீனும் பொட்டு வைக்கிற நானும் பொட்டு வைக்கிற வா நம்ம ரெண்டு பேரும் பிஜேபின்னு சொல்ற ஒரு அற்பமான கேவலமான ஒரு அரசியலை தான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. படர் தாமரை உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை குளத்துக்கு நாசம், பிஜேபி தாமரை இந்த நாட்டுக்கே நாசம். தயவு செஞ்சு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு அரசியல் தொழில் கிடையாது, அரசியல் எனக்கு பொழப்பு கிடையாது, எனக்கு தொழில் நடிக்கிறதா. நீ படத்தில் வேணா நான் காமெடி பீஸ், என் ரியல் பீஸ் என்னங்கிறது மெட்ராஸில் உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீல, கேட்டு தெரிஞ்சுக்க. 87 98 வரைக்கும் இந்த கருணாசிங்கிற கருணா அப்படிங்கிறவன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறான் மெட்ராஸுக்கு இல்லைன்னு கேட்டு. நீங்க என்ன போன அங்க இருந்தீங்க இங்க இருந்தீங்க, எனக்கு எங்க இருக்கிறங்கிறது முக்கியம் இல்லை. இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு முதலமைச்சருக்கு பின்னாடி நிற்கிறங்கிறதா எனக்கு பெருமை. நீ அவன் கூப்பிடலன்னு எடப்பாடி காலில் போய் மானங்கட்டவன் தான்டா அவன் காலில் போய் விழுவீங்க. உண்மையான முக்குளத்தோரா பிறந்திருந்தா எப்படி அவன் அந்த ஆள் செஞ்ச துரோகத்துக்கு எப்படி நீங்க அந்த ஆளை போய் பார்ப்பீங்க? கொஞ்சம் நஞ்ச துரோகமா செஞ்சாரு. இன்னைக்கு டிடிவி இதுக்கெல்லாம் தூக்கு மாட்டிக்கலாம், ஏப்ப மாட்டிக்க வேண்டியதானே? இப்ப நாங்க பங்காளி என்ன தயவு கூர்ந்து எடப்பாடி ஒரு மிகப்பெரிய இன துரோகி, தமிழ் துரோகி, இன துரோகி, முக்குளத்தோருக்கு பெரிய துரோகி, அதை விட பிஜேபி அதை விட பெரிய துரோகி. இந்த அம்மா தூக்கி ஜெயிலில் வச்சது யாரு? பிஜேபி. தினகரனை தூக்கி ஜெயிலில் வச்சது யாரு? பிஜேபி. ஆர்கே நகரில் எலெக்ஷனை ரத்து பண்ணது யாரு? பிஜேபி. அடுத்து எங்க ஓ பன்னீர்செல்வம் அண்ணாச்சிய அங்க அம்மாவுடைய சமாதியில போயிட்டு தர்ம யுத்தம் நடத்த சொன்னது யாரு? பிஜேபி. யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே செஞ்சது யாரு? பிஜேபி. இந்த பாஜகங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். நாளைக்கு விஜய் மூஞ்சியில கூட ஒட்டிக்கிட்டு வருவார் மோடி. விஜய் மூஞ்சியில மோடி மூஞ்சியோட வருவார். விஜய் வருவார், வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவர் தான் ஐ டோன்ட் கேர்ங்கிறாரு. ஐ டோன்ட் கேர். எது பொண்டாட்டி போனாலும் பரவாயில்லையா, புள்ள போனாலும் பரவாயில்லையா, பொம்பளை புள்ள நாசமா போனாலும் பரவாயில்லையா. ஏன்னா அவருக்கு தன்னை சார்ந்து இருக்கிற நாசமா போகட்டும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவனுக்காக நீங்க நல்லவனா இருக்கணும், அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். ஆனால் அரசியல் என்பது நீங்க அது தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உதவிட்டு போக முடியாது. அரசியல் வந்துட்டீங்கன்னா நீங்க பொது வாழ்க்கை. ஆனா அந்த பொம்பளை பொறுக்கின்னு எவனுமே எழுதிருக்க மாட்டான், எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். அப்ப நீ ஒரு பொது வாழ்க்கைக்கு வரியனா உனக்கு அடிப்படை ஒழுக்கம் தேவைப்படுதா இல்லையா? இப்போ அந்த சின்னமா இருக்குது, இத்தனை வருஷம் இருந்தாங்க, எவ்வளவு சம்பாரிச்சுங்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க, ரைட், எல்லாம் ஓகே. எத்தனை பேருக்கு இதே ஓபிஎஸ்ல இருந்து எத்தனை பேருக்கு அந்த அம்மா எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க? ஆர் குமார் இருந்து, செல்லூராஜ் இருந்து, காமராஜர் இருந்து, அவர் இவர் ஆட்டம் கூட எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் கூட இருக்கிறானாப்பா? தளபதிக்காக நான் தளபதி இன்றைக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு தளபதி போன்ற ஒரு மாவீரர் நமக்கு தேவைப்படுகிறார். 100 மோடி வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தைரியம் மிக்கவராக இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் தான் இருக்கிறார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முன்னோடியான ஒரு முதலமைச்சராக அவர்தான் இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வட இந்தியாவிலே முக்காவாசி வட இந்தியாவை முழுவதும் இன்றைக்கு பிஜேபி கைப்பற்றி விட்டது, மற்ற கட்சிகளை அழிச்சு அழிச்சு அழிச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடியும் காலி பண்ணிடுவாங்க, பிஜேபி பண்ணிடும். நான் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு மேடையில் மெட்ராஸில் சொன்னதான், வட்டச்செயலாளர் வண்டு முருகனாக எடப்பாடி மாறுவது உறுதி 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 உறுதி. நிச்சயமாக இந்த மக்கள், என்னுடைய மக்கள் மட்டும் நான் சொல்லல, மனச்சாட்சி உள்ள, சோத்திலே உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய, சூடு சொரணை வெக்கம் மானம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் எடப்பாடி இன துரோகி எடப்பாடியை வட்டச்செயலாளர் வண்டு முருகனாக மாற்றுவார்கள் என்கிறது நம்பிக்கை. அந்த எம்எல்ஏங்கிற பதவி 5 வருஷம் நான் இருந்து பார்த்துட்டு, அது ஒரு போஸ்ட்மேன் பதவி தான். அது மக்களாகி நீங்கள் கொடுக்கிற ஒரு மனுவை கொண்டு போயிட்டு கலெக்டர் கிட்டையோ இல்லை லோக்கல் அதிகாரிகள்கிட்டையோ இல்லை தாண்டி கடைசியாக முதலமைச்சர் கொண்டு கொடுக்குற வேலை தான் ஒரு எம்எல்ஏ வேலை, அவ்வளோதான். இந்த பிஜேபியை மட்டும் நீ நம்பிடாது. அவங்க மிகப்பெரிய துரோகிகள், மிகப்பெரிய மடைமாற்றுக்காரர்கள். எந்த மாறுவேஷத்தில் வந்தாலும் பிஜேபியை மட்டும் நம்பிடாதீங்க மக்களே. நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறது சமம், நம்ம தலையில நம்மளே பெட்ரோல் டீசலை ஊற்றிட்டு கொளுத்துக்கிறது சமம். இன்னைக்கு தேர்தல் வேற அறிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2026க்கான தமிழ்நாட்டுக்கும் டெல்லி அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், இந்த வரக்கூடிய இந்த தேர்தல்
மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அந்த மக்களுடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையாக நினைச்சு கருதி உடனடியாக வந்து அதை எடுத்து செய்யக்கூடியவர் தானே ஒரு முதல்வர். கரூர்ல 45 பேர் சாகுறானா கவுந்தடிச்சு படுத்துக்கிற முதல்வர். அடுத்து 12 மணி ஆனாலும் இந்த வயசையும் பொருட்படுத்தாமல் உடனே விமானத்தை பிடிச்சு உடனே மக்களை போய் சந்திச்சுட்டு வராரு அவர் முதலமைச்சர். ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொள்றாங்க அத்தனை பேரை போராடினவனை போலீஸை வச்சு சுட்டுக் கொள்றா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கன்னு சொல்றேன் எடப்பாடி வண்டு முருகன் அவரை முதல்வர். அம்மாவுக்கு தான் வாக்களிச்சாங்க 2016 முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் வாக்களிச்சு அவங்கள சிஎம் ஆக்குனாங்க. எடப்பாடிக்கு யாரும் வாக்கு போடல, போடவும் மாட்டான்.